Welcome to another episode of Vibe with Karthik. Vibe with Karthik மாதிரி தெரியலையே, பயங்கர க்ளோ வித் இந்த மாதிரி இருக்கு அது. இன்னைக்கு Girls and the beach, the love story, the never ending love story. அப்படிதான். ஆமாம், அதாவது துபாயில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஒரு 15 டிகிரி இருக்குமா, அண்ட் உரியிறாங்க தெரியுதா, குளிர் அடிக்குது, நல்ல கதகதான்னு. கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ அது கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க ஜம்ப் பண்ணிருக்க இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஜம்ப் பண்ணலைங்க. அதுக்கு முன்னாடி வந்து 2 ஸ்டாப். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூடா டீ. அதாவது வீட்டிலேருந்து கிளம்புன டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி. இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 8:20. அதாவது எங்கள் வீட்டிலேருந்து போகிற பீச்சோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷம். 6:30க்கு நாங்கள் பீச்சுக்கு போயிருக்கோம். வழியில் ஃபஸ்ட்டு டீ குடிக்கிறதுக்கு நிறுத்தினோம். டீ குடித்தோம், சமோசா சாப்பிட்டோமே, அது சொல்லாமா இல்லை வேணாமா? ஏன் சொல்லாமே, சமோசா சாப்பிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பெட்ரோல் போடுறதுக்காக தான் இவர் வந்தாரு. அப்ப நாங்க வந்து KFC பார்த்துட்டோம். சோலி முடிச்சு. அதனால KFC வந்துட்டு அங்க 2 பேர் போயிருக்காங்க. மோனி மாப்பிள்ளை அங்கே போயிருக்காங்க. அண்ட் தண்ணி வேணும்னு சொன்ன இடத்துல என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆமா, ஒரு கிட்கேட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் ஸ்வீட்ஸே சாப்பிடுறது இல்ல. எப்படி யார்கிட்ட நான் சொல்றது? உங்ககிட்ட கிரேவிங் வந்து நான் ஸ்வீட் சாப்பிடுறது இல்லன்னு சொல்றேன் பாவா. ஆமா, உண்மையில இருந்து நான் சொல்லிட்டேன் தங்கம். இது எனக்கு நான் லவ் பண்ணும்போதுல இருந்தே தெரியும். நான் வந்து ப்ரௌனி பண்ணிருந்தேன்ல, அது கூட டார்க் சாக்லேட் வச்சு தான் பண்ணிருந்தேன். லைட்டே போயிடுச்சு. பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. சரி, தட்ஸ் ஓகேங்க. எல்லாம் கிடையாது. ஆமா, ஸோ இப்போ வந்து இது வந்து 3வது ஸ்டாப் ஓவர். வெறும் ஸ்நாக்ஸ்க்காக மட்டுமே. நான் போயிட்டு இந்த 10 ரூபா கிட்கேட்டுக்காக போயிருந்தேன். அந்த சாக்குல இவங்க எல்லாரும் KFC. நான் போலங்க, நான் பெட்ரோல் போட வந்து பெட்ரோல் பங்க் மோனிசா வந்து ஓடிட்டாங்க KFCக்கு. மாப்பிள்ளை அங்கதான் இருக்காங்க. நானும் மாப்பிள்ளையும் தாங்க இப்படி உட்காந்துக்கிறோம். எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு இவங்க இன்னும் பீச்சே போலங்க. இன்னும் நம்ம போக வேண்டிய இடம் வந்து இங்கதான் இருக்கு. ஆனா நம்ம அதுக்கு முன்னாடியே பலாயிரம் ஸ்டாப் போட்டு வயிற்ற ஃபீல் பண்ணிட்டு தான் நம்ம அங்கே இறங்குவோம். எங்கள் வீட்டில் மட்டும் இப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். எனக்கு தெரியும் உலகமே இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. வாய்க்கு ஏதாவது வேணும்னா வாங்கி சாப்பிட. இல்லை இதை வந்து நானும் அக்ரி பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் த டெஸ்டினேஷன் ஆல்வேஸ், இட்ஸ் அபவுட் த ஜேர்னி. எஸ், கரெக்ட். எப்படி இன்ஸ்டா ரீல்ஸ் கோட்ஸ். மிக்க நன்றி. நான் ஃபார்வர்ட் பண்ண கோட்ஸ் தானே உயிரெடுப்பாங்க. டெய்லி ஒரு 4 கோட்ஸ் அனுப்பி உங்களுக்கு எப்படி கோட்ஸ் வரும்? உங்களுக்கு உன்னாலே முடியாது தானே வருது. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே அப்படின்னு என்னோட மோட்டிவேஷன் எல்லாமே வந்து யார்கிட்ட இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்குள்ள இருந்து வருது. அண்ட் சரி ஓகே தான் வருது. உங்களுக்குள்ள இருந்து வரதுங்கிறது ரொம்ப நல்லது. ஆமாம். ஸோ அது மாதிரி இன்னும் நாங்கள் வந்து ஸ்டார்ட்டே பண்ணல. லெட்ஸ் see how it goes. அண்ட் நானும் மாப்பிளையும் வந்து இந்த குளிர் சீசன் வந்து ரொம்ப போராடணும். பீச் அப்படியே கட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு, பட் ஸ்டில் அவங்க ஆசைப்படுறது தானே நம்ம வாழ்கிற வாழ்க்கை. அதுக்காக இப்போ நம்ம ஒரு அழகிய காதல் பயணம் பீச்சை நோக்கி. நாங்கள் வந்தது பீச்சுக்கு, மோனிஸ் வந்து KFCக்குங்க. இவ்வளோ நேரம் மோனிஷா உன்னை பற்றி தான் இந்த தப்பாக பேசிகிட்டு இருந்தா. நீ வாங்கிட்டு வந்தது அவளுக்காமி. நான் போய் இந்த கிட்கேட் வாங்கிட்டு வந்தவங்க எல்லாரும் போயிட்டு அவரை பார்த்தா நீங்க எல்லாரும் KFC ஓடிட்டீங்க. 2 பேரும் ஆள கிளம்பின்னு பார்த்தேன். இல்ல அங்க போய் நம்ம பீச்ல உட்காந்து பீச்ல போய் நல்லா கீழே உட்கார வச்சு விரிச்சு சாப்பிடுவோம். என்ன சொல்றீங்க? ஓ, இப்பதான் தெரியுதா பீச் குளிருன்ட்டு? பரவாயில்ல, அங்க டேபிள் இருக்கும். பயப்படாத, மக்கள் பயப்பட மாட்டாங்க. பயப்படாத, போவோமா பீச்சுக்கு. மோனி 6 மணிக்கு கிளம்பி இன்னும் 10 நிமிஷம் தான். என் தங்கச்சிக்கு பாருங்க கை பொறுக்கல. எவ்வளவு நேரம் ஆகும்? மோனிஷே அடிச்சிடக்கூடாது. பீச் போற வரையும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஓகே, இன்னும் நீ உன்னால முடியுமா? அதை பார்க்குற பார்வையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2000 years later வந்துட்டோம். வீட்டில் இருந்து பொட்டி படைக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்த மாதிரி எல்லாரும் கையிலையும் KFC எடுத்துட்டு, மோனிஷா வந்து இங்கேருந்து ஃபில்லி எடுத்து ஸ்டோரி மட்டும் போடுவோம். நான் ஃபில்லியில் டீ குடிக்கலைங்க, நாங்கள் KP சாயில் தான் டீ குடித்தோம். ஆமாம், அங்கே 1 ரூபா, இங்கே 8 ரூபா. அதனால 1 ரூபா டீயே நல்லா இருக்கு. நீ என்ன தங்க பார்த்துட்டு இருக்கீங்க? இங்கேருந்து இங்கே வந்து வாங்கினா காசாக இருக்கும்னு சொல்லி அங்கேயே சமோசா வாங்கிட்டு வந்தாங்க. சரி, அவ்வளோ வேணான்னு சொல்லி நாங்கள் இங்கே இருக்கிற இதுலேயே வந்து KFCலேயே வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸோ பீச்சுக்கு வந்தாச்சு. யாரும் பயப்பட வேணாம், இது யாழ் தான். கொஞ்சம் லைட்டாக மேக்கப் அதிகமாக போட்டான்னு நினைக்கிறேன்.
ஸோ நாங்கள் வந்திருக்க பீச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் பீச். அது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா எங்களுக்கே தெரியல, அவ்வளோ இருட்டாக இருக்கு. மோனிஸு பசி வந்துருச்சு எங்களுக்கு. உங்களுக்கு பசி? அதுதான் நீயா இருக்க அதுதான் நீங்கள் அப்போ இருந்தே பண்ணிட்டு இருக்கீங்களே. மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளை முன்னாடி விட்டாரு, ஆளை விடுங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ப்ரீ பிளானிங்கே இல்லாத ஸ்குவாட்னா அது எங்கள் ஸ்குவாட் தான். எங்கே உட்காரதுன்னு தெரியல. என்ன இதோட நோக்கம் என்ன? பீச்சில் வந்து சாப்பிட்டா உனக்கு என்ன? கடல் அலை வந்து நல்லா கேக்கும். கடல் அலை நல்லா கேக்கும். வீட்லயே கடல் அலை வீடியோ போட்டு சாப்பிடலாமே. ஆக மொத்தம் எங்கேயுமே கூப்பிட்டு வர மாட்டீங்க. அதானே என்ன தெரியுமா, வின்டர்ல வந்தா ஜில்லுன்னு இருக்குன்றாங்க, சம்மர்ல வந்தா வெயிலா இருக்கு எங்க கூட்டு போறதுமாங்க, நடுவால கேட்டா வேலையா இருக்கு எங்க கூட்டு போறதுங்க. இதை கேட்டாலும் இது ஒரு காரணத்தை வச்சிருக்காங்க. நல்லா இருக்கா இல்லையா இந்த காரணம்? இல்ல நல்லா இல்ல. ஸோ அலையுடன் கேஎஃப்சி அதானே. தங்கம் நிலாவே இல்லையே, உன்னோட கனவே பழிக்கலையே. நிலாவில் உட்காந்து சாப்பிடணும். நிலாவை காணோம். ஸோ இட்ஸ் ஓகே. இன்னும் நான் ஒரு பிட்டு போட்டா? ஏய் ப்ளீஸ். ஏன் நிலா இங்க இருக்கும்போது எதுக்கு வேற அங்க ஒரு தூரமா ஒரு ஜீவனை உட்காந்துட்டு இருக்குல்ல, எங்க குடும்பத்துக்கும் அவருக்கு சம்மந்தமே. அவர்தான். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு 12 மணிக்கு போய் ஷவர்மா அடித்தோம். இன்னைக்கு வந்து நடுக்கடலில் கேஎஃப்சி. நானும் மாப்பிள்ளையும் அங்கே வந்து கில்லி விஜய் மாதிரி உட்காந்துக்கிறோம். A few minutes later. ஸோ எப்போ வந்து நாங்கள் பீச் வந்தாலும் இந்த ஒரு ஸ்பாட்டை மிஸ் பண்ணாமல் இங்கே ஒரு சாயை போட்டு கிளம்பிடுவோம். என்ன தான் நாங்கள் ஒரு வாட்டி ஒரு சாய் வாங்கி 4 பேராவது குடிப்போம். அப்படி அவ்வளோ கஞ்சம் கிடையாது மனிஷ். ஒரு குடும்பத்துக்கு ஒரு சாய். ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஸ்டார்பக்ஸ்ல வாங்கிட்டு அப்படியே ஆஃபீஸ் மோனிஷான்னு எழுதி கொடுப்பாங்க அப்படின்னா. என் தங்கச்சி இப்போ என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா என்ன சொன்னேன்? எனக்கு இந்த மாதிரி காஃபிக்கு வாங்கிட்டு அப்படியே ஸ்டார்பக்ஸ்ல வாங்கிட்டு ஆஃபீஸ் போகணும்னு ஆசை தான். என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டாரு. நீ யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிட்டல கூடிய சீக்கிரம் ஸ்டார் ஏன் டெய்லி ஸ்டார்பக்ஸ்ல காஃபி வாங்கிட்டு போய் அதை நான் காலையில இருந்து சாயந்தரம் வச்சு மாச்சா அது வேணாமா? மாச்சா வேணாம் அப்படின்னா என்ன தெரியாது தானே? தெரியும். முருங்கிற ஜூஸா நான் மாச்சானா? சாரி கவுன்சில திட்டாதீங்க, தெரியாது. எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் மாச்சா குடிச்சு முருங்கிற பொடி போட்டு தண்ணி கிராஸ். சரிங்க, மாச்சா குடிச்ச யாராவது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா மாச்சா ரொம்ப நாளா குடிக்கணும்னு ஆசை, இது வரைக்கும் குடிச்சதில்ல. வாங்க இத்துடன் இந்த ஒரு எபிசோடை, அதாவது இது வந்து காதல் பீச் எபிசோட் கிடையாதுங்க, ஃபுட் எபிசோட். ஆமாங்க, நானும் மாப்பிள்ளையும் இந்த பிஸ்னஸ் எப்படி வந்து இதே மாதிரி நாங்கள் துபாயில் ஒரு பிஸ்னஸ் போட்டு பணக்காரன் ஆகுறதுன்ற டிஸ்கஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். சொல்லியா சுள்ளி அவர் மாப்பிள்ளை கவுண்டர் பண்ணாரு, சில்லியா பேசாம வாங்க 2 பேருன்ட்டு. இல்லை இந்த மாதிரி வந்து இப்போ நாங்கள் கார் ஏறணும்னா இந்த டாபிக் தான் போகும். அவர் எப்படி வந்தார், எப்படி வந்து பணக்காரர் ஆனாருன்ட்டு இந்த பிஸ்னஸ் டாபிக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் நாங்கள் முடிச்சிருவோம். இவங்க ரெண்டு பேரும் இப்போ காரை பற்றி பேசிட்டு வந்தோம். இப்போ இந்த டாபிக் வந்து ஃபில்லியை பற்றி பேசி இந்த எபிசோட பிஸ்னஸ் எப்படி, ஆமாம், டீ கடை போட்டு, இது பாய்ஸோட ஜென்ரலான ஒரு டாபிக், டீ கடை போட்டு எப்படி பணக்காரன் ஆகுறதுன்னு. கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேரும் இந்து அண்ட் மோனி போட்டிக் போட்டு அதானே வரும்ல? கண்டிப்பாக வருமா? பிஸ்னஸ் உமன்ஸ் சொட்டர் கடையா? சரி வாங்க போ.